அம்புலிமாமா மகாபாரதம் 7ஆம் பாகம். துரோணரின் கதை. இந்த நேரத்தில் தருமன் பீமனுக்காக எல்லா இடங்களிலும் தேடினான். பீமனின் தடம் தெரியவில்லை. துரியோதனனிடம் கேட்டபோது இப்போதுதான் நகரத்திற்கு போனான் என்றான். தருமன் உடனே நகரத்திற்கு திரும்பிச் சென்று குந்தியை சந்தித்து பீமன் வந்தானா என்று கேட்டபோது அவள் வரவில்லை என்று சொன்னாள். அவன் ஒரு இடத்தில் படுத்து உறங்குவதை பார்த்தேன். மீண்டும் பார்த்தபோது அங்கே இல்லை. எங்கும் தேடினேன், எங்குமே காணவில்லை. என் முயற்சி எல்லாம் வீணானது. அவனுக்கு என்னவாயிற்றோ என்றான் தருமன். குந்திக்கு துக்கம் வந்தது. நீயும் உன் தம்பிகளும் 4 திசைகளிலும் அவனுக்காக தேடுங்கள் மகனே என்று அவள் தருமனை அனுப்பிவிட்டு விதுரரை வரவழைத்து மற்றவர்களுடன் பிரமாணகோடி இடத்திற்குச் சென்ற பீமன் திரும்பி வரவில்லை. தருமன் எவ்வளவு தேடியும் அவன் காணப்படவில்லையாம். துரியோதனனுக்கு அவனிடம் அளவில்லா பொறாமை. அவன் உயிரை பறித்து விட்டானோ என்று பயமாக இருக்கிறது என்றாள். என்னிடம் சொன்னது சொன்னதாக இருக்கட்டும், இந்த சொல்லை வேறெங்கும் கூறாதே. துரியோதனன் கொடிய தீயவன். இந்த சொல்லை கேட்டால் அவன் உன் மீதமுள்ள பிள்ளைகளை வாழ விடமாட்டான். அதை பார்த்துக்கொள். ஆயினும் பீமனின் உயிருக்கு எந்த பயமும் இல்லை. உன் பிள்ளைகள் அனைவரும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் என்று விதுரர் குந்தியை தேற்றிவிட்டு போய்விட்டார். அங்கே நாகலோகத்தில் பீமன் 8 நாட்கள் உறங்கி பின்னர் விழித்தான். அப்போது நாகர்கள் அவனிடம், நீ குடித்த திவ்ய ரசம் இப்போது ஜீரணமாயிற்று. உனக்கு இனி 1000 யானைகளின் பலம் இருக்கிறது. கங்கையில் நீராடி உன் தாயையும் உடன்பிறந்தோரையும் போய்ச் சேர் என்றார்கள். அவர்கள் பீமனை கங்கையில் நீராடச் செய்து உடுத்திக்கொள்ள பட்டு துணிகளை கொடுத்து பல மருந்துகள் சேர்த்து தயாரித்த பரமான்னத்தை படைத்து பல அணிகலன்களால் அலங்கரித்தார்கள். பிறகு ஒரு நாகன் பீமனை பிரமாணகோடி இடத்திலுள்ள ஒரு வனத்திற்கு சுமந்து வந்தான். பீமன் தன்னை வழியனுப்ப வந்த நாகர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்து தாய்க்கும் அண்ணனுக்கும் வணக்கம் செலுத்தி தம்பிகளை தழுவிக்கொண்டான். அவன் வருகையால் அனைவரின் கவலையும் நீங்கியது. பீமன் தன் தாயிடம் தன்னை துரியோதனன் கொல்ல நினைத்து விஷ உணவு கொடுத்ததையும் கை கால்களை கட்டி நதியில் தள்ளியதையும் நாகலோகத்தில் தன் அனுபவங்களையும் சொன்னான். அது முதற்கொண்டு பாண்டவர்கள் ஒருவரை ஒருவர் 1000 கண்களால் பாதுகாத்துக் கொண்டு வந்தார்கள். துரியோதனன் பாண்டவர்களுக்கு துரோகம் செய்ய திட்டமிட்ட எண்ணங்களை விதுரர் முறியடித்துக் கொண்டு வந்தார். கௌரவ பாண்டவ குமாரர்கள் கிருபாச்சாரியாரிடம் வில்வித்தை கற்றுக்கொள்ளும்படி பீஷ்மர் அற்புத செய்தார். சிறுவர்கள் சிறிது காலம் கிருபாச்சாரியாரிடம் பயிற்சி பெற்ற பின்னர் பீஷ்மர் அவர்களுக்கு குருவாக துரோணாச்சாரியாரை ஏற்பாடு செய்தார். இந்த துரோணர் பரத்வாஜர் என்னும் முனிவரின் மகன். அவர் வளர்ந்து பெரியவராகி வேத வேதாங்கங்களை முழுமையாக கற்று அஸ்திர வித்தைகளை அக்னிவேசர் என்பவரிடம் சீடராக சேர்ந்து ஆக்னேயாதி அஸ்திரங்களை சம்பாதித்தார். அக்னிவேசரிடமே இன்னொரு சீடனும் இருந்தான். அவன் பிருஷதனின் மகன் துருபதன் என்பவன். இருவரும் ஒரே குருவிடம் சீடர்களாக இருந்ததால் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டது. சிறிது காலத்திற்கு பிறகு பாஞ்சால மன்னரான பிருஷதன் இறந்துவிட துருபதன் பாஞ்சால தேசத்திற்கு முடிசூட்டிக் கொண்டான். துரோணரின் தந்தையான பரத்வாஜரும் மறைந்தார். பிறகு துரோணர் கிருபாச்சாரியாரின் தங்கையான கிருபி என்பவளை மணந்து கொண்டார். அவர்களுக்கு அஸ்வத்தாமன் என்னும் மகன் பிறந்தான். துரோணர் குடும்பத்தை நடத்தும் முயற்சியில் வருமான வழியை பார்க்க வேண்டியதாயிற்று. பரசுராமர் அந்தணர்களுக்கு கேட்ட அளவு தானங்களை செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு துரோணர் அங்கு சென்றார். பரசுராமர் துரோணரிடம், மகனே, என்னிடம் இருந்ததெல்லாம் அந்தணர்களுக்கு கொடுத்துவிட்டேன். பூமி முழுவதையும் காசிபருக்கு கொடுத்துவிட்டேன். இனி என்னிடம் அஸ்திரங்களை தவிர வேறொன்றும் இல்லை என்றார். அந்த அஸ்திரங்களையே எனக்கு கருணையுடன் அழியுங்கள் என்றார் துரோணர். பரசுராமர் துரோணருக்கு தன்னிடமிருந்த அஸ்திரங்கள் அனைத்தையும் கொடுத்து அவற்றை எவ்வாறு பிரயோகிப்பது, எவ்வாறு திரும்ப பெறுவது என்பதை சாத்திர முறைப்படி சொன்னார். பிறகு துரோணர் தன் பழைய நண்பனான துருபதன் தனக்கு உதவுவான் என்ற எண்ணத்தில் அவனிடம் சென்றார். அரசனானதும் துருபதனுக்கு அகந்தை மிகுதியானது. அவன் துரோணரை பார்த்து, நீ யாரென்று எனக்கு தெரியாது, போ போ என்றான். அவமானப்பட்ட துரோணர் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்து தன் மைத்துனர் கிருபாச்சாரியாரின் பாதுகாப்பில் மறைந்து இருந்து வந்தார். அப்படி இருக்கையில் ஒரு நாள் கௌரவ குமாரர்கள் நகரத்திற்கு வெளியே பந்து விளையாடிவிக் கொண்டிருந்தபோது பந்து ஒரு கிணற்றில் விழுந்தது. அதை மேலே எடுப்பது அவர்களுக்கு சாத்தியப்படவில்லை. அந்த சமயத்தில் துரோணர் உலாவுவதற்காக அந்த பக்கம் வந்தார். சிறுவர்கள் அவரை சுற்றி திரண்டு எப்படியாவது கிணற்றிலிருந்து பந்தை வெளியே எடுத்து தரும்படி வேண்டினார்கள். அப்பா, சிறுவர்களே, நீங்கள் அனைவரும் பரத வம்சத்தின் வாரிசுகள், அதிலும் கிருபாச்சாரியாரின் சீடர்கள். கிணற்றிலிருந்து பந்தை எடுக்க முடியவில்லையா? இந்த என் மோதிரத்தை கிணற்றில் போட்டு அதையும் உங்கள் பந்தையும் கூட எடுக்கிறேன், பாருங்கள் என்று கூறி துரோணர் தன் மோதிரத்தை கிணற்றில் போட்டார். தருமன் துரோணரிடம், முதிய அந்தணரே, இந்த பணியைச் செய்தீர்கள் என்றால் கிருபாச்சாரியார் உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உணவிற்கு ஏற்பாடு செய்வார் என்றான். பார்த்து கொண்டே இருங்கள் என்று கூறி துரோணர் வில்லையும் அம்பையும் எடுத்து ஒரு அம்பு பந்தில் பாய்ந்து பதியும்படி எய்தார். பிறகு வரிசையாக அம்பிற்கு அம்பு பொருந்தும்படி செய்து அந்த அம்புகளின் சங்கிலியால் பந்தை மேலே எடுத்தார். பிள்ளைகள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு, மோதிரத்தையும் எடுங்கள் என்றார்கள். துரோணர் ஓர் அம்பை மந்திரம் சொல்லி எய்து மோதிரத்தில் தைக்கும்படி செய்தார். பிறகு பந்தை இழுத்ததைப் போலவே மோதிரத்தையும் மேலே இழுத்தார்.
பிள்ளைகள் அனைவரும் இந்த அதிசயத்தைக் கண்டு திகைப்படைந்து ஒரு சேர அவருக்கு வணக்கம் செலுத்தி, சுவாமி, அப்படிப்பட்ட சக்தியை நாங்கள் எங்குமே பார்த்ததில்லை. நீங்கள் யார்? எங்களால் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் பிள்ளைகள், என் விஷயம் உங்களுக்கு ஏன்? இந்த செய்தியை உங்கள் தாத்தாவான பீஷ்மரிடம் சொல்லுங்கள். என்னை பற்றி அவரே விசாரிப்பார் என்றார் துரோணர். பிள்ளைகள் மூலம் பீஷ்மர் செய்தியையெல்லாம் தெரிந்து கொண்டு துரோணரை அன்புடன் நகரத்திற்கு அழைத்து, நீங்கள் அஸ்தினாபுரத்திற்கு வர காரணம் என்ன என்று கேட்டார். துரோணர் தன் பிறப்பும் பின்னணியும் சொல்லி, என் தந்தை என்னை கிருபாச்சாரியாரின் தங்கையை மணந்து கொள்ளும்படி கட்டளையிட்டு மறைந்தார். நான் அப்படியே செய்து அஸ்வத்தாமனை பெற்றெடுத்தேன். தன் சகாக்கள் பசுவின் பால் குடிப்பதை பார்த்து என் மகன் தனக்கும் பசுவின் பால் வேண்டுமென்று அழுதான். பசுவை சம்பாதிப்பது எனக்கு சாத்தியமாகாமல் தண்ணீரில் மாவு கலந்து அதுவே பசுவின் பால் என்று கொடுத்தால் என் மகன் மகிழ்ச்சியுடன் குடித்து வந்தான். எங்கள் ஆசிரமத்தில் உள்ளவர்கள் என் ஏழ்மை நிலையைக் கண்டு நிந்தித்தார்கள். எனக்கு என் சக மாணவனான துருபதன் நினைவு வந்தது. சிறுவயதில் அவன் தனக்கு ராஜ்யம் கிடைத்தால் அதை எனக்கு தருவதாக சொல்வான். அவன் உதவியை நாடி பாஞ்சால தேசம் சென்று அவனுக்கு எங்கள் பழைய நட்பை நினைவுபடுத்தினேன். அரசாட்சி பெருமையால் மயங்கி அவன் அரசனான தனக்கும் ஏழை அந்தணனான எனக்கும் நட்பு ஏது என்றான். என்னை யாரென்றே தெரியாது என்றான். வேண்டுமானால் ஒரு வேளை உணவு போடுகிறேன் என்றான். எனக்கு கோபம் வந்தது. மனைவியையும் மகனையும் அழைத்துக்கொண்டு இந்த குருதேசத்திற்கு வந்தேன். நீங்கள் அழைக்கச் சொன்னதால் வந்தேன். என்ன தங்கள் கட்டளை என்றார். நீங்கள் குருதேசத்திற்கு வந்தது எங்கள் பிள்ளைகளின் நல்வினை. உங்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தையும் செய்து தருகிறேன். உங்களை அரசனாக கருதி உங்கள் கட்டளைகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம் என்று பீஷ்மர் சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் கௌரவ பாண்டவ குமாரர்கள் அனைவரையும் துரோணரிடம் சீடர்களாக ஒப்படைத்தார். துரோணர் சிறுவர்கள் அனைவரையும் கூட்டி, உங்களுக்கு நான் வில்வித்தை சொல்லிக் கொடுத்து முடித்த பிறகு என் காரியம் ஒன்றை செய்து தர வேண்டியிருக்கும் என்றார். யாரும் பேசவில்லை. அர்ஜுனன் மட்டும், குருதேவா, நீங்கள் எது சொன்னாலும் செய்வேன் என்றான். துரோணருக்கு மகிழ்ச்சி உண்டானது. அவர் அர்ஜுனனை கட்டித் தழுவி அன்புடன் அணைத்தார். துரோணரிடம் திருதராட்டிரனின் மகன்களும் பாண்டுராஜனின் மகன்களும் மட்டுமல்லாமல் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்திருந்த யாதவ குமாரர்களும் சீடர்களாக சேர்ந்து வில்வித்தை கற்றுக்கொண்டார்கள். சூதன் வீட்டில் வளர்ந்த கர்ணனும் துரோணரின் சீடனானான். அப்போதிலிருந்தே கர்ணனுக்கு துரியோதனனிடம் அன்பு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாண்டவர்களை ஏளனம் செய்வான், அவமானப்படுத்துவான். துரோணர் சொன்ன வழியில் அத்திர பிரயோகங்களை திறமையாக செய்து வந்தவன் அர்ஜுனன் ஒருவனே. அதனால் துரோணர் அர்ஜுனன் தனக்கு இணையானவன் ஆவான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். துரோணர் ஒரு காரியம் செய்து வந்தார். சீடர்கள் அனைவருக்கும் செம்புகளை வழங்கி தண்ணீர் கொண்டு வரச் சொல்வார். தன் மகனான அஸ்வத்தாமனுக்கு அகலமான வாய் கொண்ட செம்பை கொடுத்து மற்றவர்களுக்கு சிறிய வாய் கொண்ட செம்புகளை கொடுப்பார். முதலில் வருபவர்களுக்கு பல அத்திர ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார். அகலமான வாய் கொண்ட செம்பை எடுத்த அஸ்வத்தாமன் தன் செம்பை சீக்கிரமாக நிரப்பிக்கொண்டு முதலில் வருவான். அர்ஜுனன் தன் செம்பின் வாய் சிறியதாக இருந்தாலும் வருணாத்திரத்தின் வலிமையால் அதை சீக்கிரமாக நிரப்பிக்கொண்டு அஸ்வத்தாமனுடன் திரும்பி வந்து அஸ்வத்தாமன் கற்றுக்கொண்ட ரகசிய வித்தைகள் அனைத்தையும் தானும் கற்றுக்கொண்டான். இந்த காரணத்தால் அஸ்வத்தாமனுக்கு அர்ஜுனன் மீது மிகுந்த பொறாமை இருந்தது. துரோணரின் வீட்டில் ஒரு இரவு சீடர்கள் அனைவரும் உணவு உண்டு கொண்டிருக்கும் போது காற்று வீசி விளக்கு அணைந்துவிட்டது. அதனால் உணவு உண்பதற்கு எந்த சிரமமும் ஏற்படாததை கவனித்த அர்ஜுனன், பயிற்சியால் தானே இருட்டில் உணவு உண்ண முடிகிறது, இருட்டிலேயே வில்வித்தையை ஏன் பழகக்கூடாது என்று நினைத்து பயிற்சியை தொடங்கினான். ஒரு இரவு துரோணருக்கு வில்லின் நானொலி கேட்டு உறக்கம் கலைந்தது. அவர் எழுந்து வந்து அர்ஜுனன் இருட்டில் வில்வித்தை பயிற்சி செய்து கொண்டிருப்பதை கவனித்து கட்டித்தழுவி, மகனே, உனக்கு இணையான வில்லாளி வேறொருவர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உன்னை உருவாக்குவேன் என்றார். சொன்னபடியே அவர் அர்ஜுனனுக்கு சமீப போர் எவ்வாறு செய்வது, தேர்களுக்கு இடையே, யானைகளுக்கு இடையே, நிலத்தில் நின்று எவ்வாறு போர் செய்வது, கதாயுதம் முதலியவற்றால் எவ்வாறு போர் செய்வது போன்ற வித்தைகளை அவற்றின் ரகசியங்கள் அனைத்துடன் கற்றுக் கொடுத்தார். அம்புலிமாமா மகாபாரதம் 7ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.